மிளகு இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் பிங்க் கலரில் வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இட்லியிலே நிறைய உப்பு இருக்கும். இப்போ நான் வந்து 9 இட்லி எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா கையாலே சாஃப்டாக உதுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கத்தியால் கட் பண்ணுறது இல்லை மிக்சியில் போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க, கையாலே வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உப்புமா நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, அது கூட வந்து இந்த உதுத்த இட்லியை சேர்த்துக்கிறேன். இட்லி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனாலே போதும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டுங்க. இப்படி பூ மாதிரி எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இட்லி உப்புமா ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.